மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நேத்து நைட்டு நான் போனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு அதிர்ச்சி செய்தி. ஹீரோவானார் எச் ராஜா. இனி இவன் பட நாரம், இவன் பட சீரம். எச் ராஜா ஹீரோ ஆயிட்டாருன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த செய்தியை உடனே வேகமா போய் எங்க அண்ணன் பாரு கிட்ட சொன்னா அவர் அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு தெரியுமா? என்ன என்ன எழவி அது? கந்தன் மலை அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துல எங்க தலை எச் ராஜா தான் ஹீரோ. இனி ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் சும்மா அதிர போகுது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகை எங்க எச் ராஜா. எச் ராஜா நடிக்கக்கூடிய கந்தன் மலையோட முதல் பார்வை இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் பார்வைனா என்னப்பா? அதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்றதுதான் தூய தமிழ்ல முதல் பார்வை அப்படின்னு சொல்றாங்க. இந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா 2 விதமா வெளியா இருக்கு. அதுல எச் ராஜா உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு போஸ்டரும், அவரோட கூட்டத்தோட அப்படியே நடந்து வர மாதிரி, அது தன்னுடைய ராணுவ படையோட அப்படி கம்பீரமா நடந்து வர மாதிரி இன்னொரு போஸ்டர் வந்திருக்கு. ராணுவ படை ராணுவ படை செஞ்சுக்கினா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுல வந்து அந்த படத்தோட டைரக்டரையும் காஸ்டியூம் டிசைனரையும் நான் மனசார பாராட்டுறேன். ஏன்னா எச் ராஜாவுக்கு எழுதினது வந்து ஒரு வெறப்பான ஆக்ஷன் ஹீரோ கேரக்டர். ஆனா போய் கேமரா முன்னாடி நிக்க வச்சா அவருக்கு அது செட்டே ஆகல. இவரை என்னதான் கேமரா முன்னாடி நிக்க வச்சு இவரை எவ்வளவுதான் அழகு பார்த்து என்னதான் நடிக்க வச்சாலும் இவர் மூஞ்சிக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோ செட்டே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் அம்பி மாதிரியே தான் இருக்கிறாரு. அதோட சுத்தி முத்தி பார்த்தாங்க இந்த மூஞ்சிக்கு ஆக்ஷன் வராது அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சில ஒரு ஒட்டுமீசையை செட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரி இருக்கா, இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. ஆனா பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய மீசையை ஒட்டு வச்சு கூட அந்த மூஞ்சில ஆக்ஷன் வரவே மாட்டேங்குது. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டரை நீங்களே பாருங்க, முறுக்கு மீசையோட வரப்பா இருக்காரா, ஆனா அந்த மூஞ்சில ரியாக்ஷனே வரல. அப்புறம் பார்த்தாங்க, ஏப்பா ரியாக்ஷனே வர மாட்டேங்குது, பின்னாடி எல்லோ லைட் வை, க்ளோ எஃபெக்ட்லாம் பயங்கரமா போடு, அப்படி என்னதான் சுத்தி முத்தி அடிச்சு ஒட்டி பார்த்தாலும் அந்த மூஞ்சில ஆக்ஷன் ரொமான்ஸ்னு எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? அடுத்து அந்த செகண்ட் போஸ்டர். இந்த போஸ்டர்ல எச் ராஜா தன்னுடைய அந்த ராணுவ படையோட கம்பீரமா நடந்து வராரா, அந்த போஸ்டரை எங்கிருந்து சுட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாரபட்சமே பார்க்காம வடிவேல் காமெடியில இருந்து சுட்டு வச்சிருக்காங்க. புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு. சரி, இவ்வளவு ஆக்ஷன் காட்சிகளோட போஸ்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து சீக்கிரமே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆனா இந்த படத்துல வந்து சில அனல் பறக்கும் வசனங்கள்லாம் இருக்கும். அந்த வசனங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. அகம் டிவி வழியே அகத்திற்குள். போலீஸோட ஈரல் 100% அழிய போச்சு. சரி, நான் ஒரு ஹிந்து வீடு வழியா போவேன், முடிஞ்சா தடுத்து பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹைகோர்ட்டாவது இன்னைக்கு புலன்சியல் யாரை கைது பண்ணிருக்கு? ஒரு நிமிஷம். இந்த ஆக்ஷன் சீன்களுக்கு மத்தியில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த போஸ்டர்ல வந்து சில மறைந்திருக்கும் மர்மங்கள், அதாவது ஹிடன் டீடைல்ஸை கூட நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த எச் ராஜா ராணுவ படையோட நடந்து வராரு, அந்த போட்டோவை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. ஒருத்தர் இருக்காரு, தாடிக்குள்ள மீசையை ஒளிச்சு வச்சிருக்காரு. புல்புல் தாரா மீசக்காரரு. யாரு இந்த புல்புல் தாரா மீசக்காரரு? சுமதியோட மாமாவா? பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. உங்கள ஒரு சிலருக்கு தோணலாம் எச் ராஜாவுக்கு நடிப்பு வருமா அப்படின்னு. ஆனா என் தலைவன் எந்த அளவுக்கு ஒரு மகா நடிகன்னு சொல்லி நான் அந்த காலத்திலேயே பார்த்துருக்கிறேன். ஒரு விஷயத்தை பேசிட்டு அது லைவ்ல ரெக்கார்ட் ஆகி லைவ்ல போய்கிட்டு இருக்கும் போதே நான் அப்படி பேசலங்கிறேன்னு சொல்லி லைவ்லயே தாலியா இருப்பாரு, அபான தாலியா இருப்பாரு. அப்படியாப்பட்ட மகா நடிகை. இது வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. இது வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. இல்ல இப்ப நான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களே என்ன காந்தியடிகள் இந்து பிரதிநிதி. நான் சொன்னேனா?
ஜின்னா ஜின்னா சொன்னா இல்ல 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 ஜின்னா சொன்னார்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன சார் இது அரசியல் நாகரிகம் தெரியாதவங்க இங்க உட்கார வச்சிருக்கீங்க. விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க தொட்டதுனாலதான் இல்ல நீங்க இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை சார். பேசுறது இல்லைங்கிறான் சார். கொஞ்சம் அமைதி. ஜின்னாவைய சேர்த்து என்ன சொன்னீங்க? எதுக்கு இப்ப என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. நான் விவாதத்தில் இந்த சப்ஜெக்டை கொண்டு வரலையேங்க. சரி, படத்துல போலீஸை எதிர்க்கிற மாதிரி ஆக்ஷன் காட்சிகள், ராணுவ படையோட அப்படி ரணகலமா நடந்து வர மாதிரி ரகலையான காட்சிகள்லாம் இருக்கும். ஆனா காமெடி சீன்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். என் தலைவன் எச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காமெடி சீன்லாம் தனியா தேவையே இல்லை. ஏன்னா அவரு காட்சிக்குள்ள ஸ்கிரீன்ல வந்தாலே ஆடியன்ஸ்லாம் சும்மா உயிந்து சிரிப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்கும். ஆடியன்ஸே நம்ப மாட்டேன் சிரிச்சுக்கிறாங்க. சரி, எச் ராஜாவுக்கு எதுக்கு இந்த விபரீத ஆசை, விசித்திர ஆசை? காலங்கட்ட காலத்துல நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி இவருக்கு எதுக்கு இப்போ திடீர்னு ஹீரோ ஆசை வந்துச்சுன்னு தெரியல. இனி லெஜெண்ட் சரவணா அண்ணாச்சிக்கும் இவருக்கு தான் ஒரே காம்படிஷனே. சபாஷ், சரியான போட்டி. ஆனா எச் ராஜாவுக்கு எங்க இருந்து இந்த ஹீரோ ஆசை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அர்ஜுன் சம்பத் தான். ஏன்னா சங்கிகள்லயே முதல்ல ஹீரோ ஆனது அவர் தான். அர்ஜுன் சம்பத்தோட இந்த மாதிரி இந்த இன்ட்ரோ சாங்கு பில்டப் எல்லாம் பார்த்தோன்னா தான் எச் ராஜாவுக்கு இந்த ஹீரோ ஆசையே வந்திருக்குது. அடேப்பா, தங்கச்சி மாப்பிள்ள கடையை நல்லாதான் வச்சிருக்கான், நம்மளும் இதே மாதிரி கடையை போட்டுருவியா, அவராச்சும் ஃபுல் பால்டு, நமக்கு ஒரு 4 முடியாச்சும் இருக்கு, நம்ம நடிச்சா என்ன அப்படின்ட்டு சங்கிகளுக்கு இந்த மாதிரியான ஹீரோ ஆசையை தூண்டி விட்டது தலைவன் அர்ஜுன் சம்பத் தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அது விஜய் வந்து இனி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, அதனால சினிமால இந்த இளைய தளபதியோட வெற்றிடம் காலியா தான் இருக்கு. அதை ஃபில் பண்றதுக்கு தான் எச் ராஜா வந்திருக்கிறாரு. ஆரம்பிச்சிருக்கீங்க. வெற்றிடத்தை ரொப்பிட்டம்பா. ஆனா பாருங்க, இளைய தளபதியோட வெற்றிடத்தை ஃபில் பண்றேன்னு சொல்லி லூஸ் மோகனோட வெற்றிடத்தை தான் ஃபில் பண்ணிருக்கிறாரு. நல்ல வேலை இந்த மாதிரி எச் ராஜா, அர்ஜுன் சம்பத் இவங்களெல்லாம் ஹீரோ ஆகிறத பாக்குறதுக்கு நம்ம சிவாஜி சார் உயிரோட இல்ல. இருந்திருந்தா மனத்தை வெந்து போயிருப்பாரு, நொந்து போயிருப்பாரு. என்ன கொடுமை சரவணன். பொதுவாவே எச் ராஜா எலெக்ஷன்ல நின்னா கூட ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க. அவர் ஒரு மேடையில பேசினா ஒரு 4 சங்கிகளை தவிர அதை கேட்க பொதுமக்கள் யாருமே வர மாட்டாங்க. அட, இப்ப அவரெல்லாம் டிவி விவாதத்துல கூட யாரும் கூப்பிடுறது இல்லைங்க. இப்படி இருக்கும்போது எச் ராஜா ஹீரோ நடிச்ச படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்குவாங்களா? அப்படி வாங்கினா அந்த படம் வியாபாரம் ஆகுமா? டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த எச் ராஜா இந்த காலம் போன காலத்துல நடிக்க வந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. வடக்குல எப்படி ராமரை வச்சு அரசியல் பண்றாங்களோ அந்த மாதிரி சங்கிகள் இப்போ தமிழ்நாட்டுல முருகரை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாங்க. அதனால தான் பாருங்க, இந்த படத்தோட பேர் கூட கந்தர் மலை. ஓ, நீ அப்படி வரியா? அதாவது இந்த சிக்கந்தர் மலையை ஸ்ரீ கந்தர் மலைன்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த பிரச்சனையை சினிமா மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த பிளான். இதே எச் ராஜா இந்த மதுரையை வந்து அயோத்தியா மாத்தோன்னு சொல்லி எப்படி ஒரு வன்முறை பேச்சு பேசினாரோ அதையே இந்த படத்துல வசனமா பேசுவாரு. ஐயோ, அரை சொல்றானே. சமீபத்துல வேல் யாத்திரை நடத்தினாங்க, வேலைக்கே ஆகல. முருகர் மாநாடு நடத்தி இஸ்லாமிய வெறுப்பு பரப்ப பார்த்தாங்க, அது போனி கூட ஆகல. அதோட அடுத்த கட்டமா தான் இப்போ இந்த கந்தன் மலை படம். அதாவது இந்த ஊப்பில ராமரை வச்சு அரசியல் பண்ற மாதிரி, மதுராவில் கிருஷ்ணரை வச்சு அரசியல் பண்ற மாதிரி, ஒடிசால இந்த பூரி ஜெகநாதனை வச்சு அரசியல் பண்ற மாதிரி தான் தமிழ்நாட்டுல முருகனை வச்சு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணு, சங்கிகளோட இந்த அல்ப அரசியலை முருகரே இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. ஒண்ணு நல்லா பாருங்க, கொஞ்ச நாளாவே இந்த சங்கிகளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் ஒரு மாதிரி வீடியோ ஒண்ணு போடுறானுங்க. எங்கேயோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி கடைசியில் அதுல முருகர் பாட்டை போட்டு விடுவாங்க. ஏதோ ஒரு நாட்டுல வெளிநாட்டுல அவன் வந்து ஸ்கிரிப்டா தான் நடிச்சிருப்பான். அந்த வீடியோ பார்த்தாலே பச்சை குழந்தை கூட சொல்லாது ஸ்கிரிப்டட் வீடியோட்டு. அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அதுல கடைசியில் அவர் தப்பிச்சதுக்கு அப்புறம் முருகர் பாட்டை போட்டு அந்த பாட்டை முடிப்பாங்க.
அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்ல இருக்க மீடியாக்கள்ல சோசியல் மீடியால ஏதாவது ஒரு நல்ல செய்தியோ யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டாலும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா சங்கிகளும் கமெண்ட்ல இறங்குறாங்க. இறங்கி முருகர் உங்களை காப்பாற்றுவார், முருகர் தான் உங்களை வழி நடத்துவார், முருகருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லா கமெண்ட் சங்கிகளும் ஒரே மாதிரி கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா எல்லா தளங்கள்லையுமே தொடர்ந்து கமெண்ட் வீடியோ எல்லாத்துலயும் முருகர் முருகர் முருகர்னு மக்கள் மனசுல நல்லா முருகரை பதிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க தான் முருகரை காப்பாற்ற வந்திருக்கிறோம், இந்த திமுக பாருங்க முருகர் மாநாட்டெல்லாம் எதிர்க்கிறாங்க, அதனால இந்துக்களே இந்து மதத்தை காப்பாற்றணும், முருகரை காப்பாற்றணும், இந்துக்களே வீதிக்கு வாருங்கள்னு சொல்லிட்டு இந்த முருகரை வச்சு இவங்களோட அரசியல் ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இதே ஃபார்முலாவை தான் 20 வருஷம் முன்னாடி ராமரை வச்சு வடக்குல ட்ரை பண்ணாங்க. அதோட விளைவு தான் அங்க ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. அதே ஃபார்முலாவை இப்ப தமிழ்நாட்டுல முருகரை வச்சு ட்ரை பண்றாங்க. ஆனா இது பகுத்தறிவு நிறைஞ்ச தமிழ்நாடு. இங்க இந்த சங்கிகளோட பகல் கனவு பலிக்கவே பலிக்காது. முருகரை மதிக்கிற மனு தான் இது. அந்த முருகரை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தினா மக்கள் மதிப்பு கொடுப்பாங்க. அதே முருகரை உங்களோட அல்ப அரசியலுக்கு பயன்படுத்தினா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட அடிப்பாங்க. ஓகே, ஃபைனலா இந்த யஷ்ராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை எடுக்கிற ஒரு டைரக்டர் வீரமுருகன். இவரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடுகு சங்கிகளின் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் இஸ்லாமிய வெறுப்பு, திமுக வெறுப்புன்னு இப்படி எவ்வளவு பரப்பி பார்த்தாங்க. படம் வேலைக்கே ஆகல, போனே ஆகல. அதே படத்தை யூடியூப்ல எடுத்து போட்டாங்க. யூடியூப்ல கூட அந்த படத்தை யாருமே பார்க்கலங்க. இவ்வளவுதான் இந்த சங்கி படங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுக்குற மரியாதை. இந்த யஷ்ராஜா படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த தியேட்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? வரிசையில் எடுக்க ஒரு ஆள் கூட இல்லையடா, போட்ட பணம் எல்லாம் நஷ்டம். சமீபத்துல இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு தேசிய விருது கொடுத்த மாதிரி நம்ம ஒன்றிய பாஜக அரசு இந்த படத்துக்கு தேசிய அவார்டே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா நீங்க என்னதான் அவார்டு கொடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த படத்தை போய் பார்க்க போறதே கிடையாது. யாருமே பார்க்கவும் மாட்டாங்க. ஆனா யாருமே பார்க்காத இந்த படத்துக்கு சங்கிகள் மட்டும் ஒரே ஒரு ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா போய் தூங்குறதுக்காக போய் பார்ப்பாங்க. பார்த்து தூங்கி முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த படத்தை பத்தி எப்படி புகழ்வாங்க தெரியுமா? படம் வேற மாதிரி சார். ஆமாம்மா, ஏன்னா யூஎஸ்ல இருந்து ஒரு குரூப் வருது, ஏன்னா ஜோ பைடன் அமைச்சிருக்காரு எப்படி ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலான்னு. நான் சொல்லிட்டேன் ஆஸ்கார் அவார்டை பேக் பண்ணி என் தலைவன் காலு கீழே போட்டுட்டேன். அந்த அளவுக்கு ஒருத்தா படம் தலைவா. இந்த மாதிரி கேட்டதுக்கே நாங்கள் தீ குளிப்போம் 5 பேர். நாங்கெல்லாம் முரட்டு பக்தர்கள். தலைவா சண்டை காட்சியெல்லாம் ப்ரூஸ்லி ஆவியா வரான் தலைவா. உள்ள ப்ரூஸ்லி வந்து காலில் விழுறான், அர்னால்டு வந்து கை கட்டி நிற்கிறான். அந்த மாதிரி ஒரு போராம் என் தலைவனுக்கு. ஓகே, இன்னைக்கு மசாலாவோட சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா, மசால் வடையா. பராக்